Hi students, இந்த வீடியோவில் வந்து D block elements உடைய magnetic properties பற்றி பார்க்கலாம். Most of the compounds of transition elements are paramagnetic. இந்த D blockல இருக்கக்கூடிய நிறைய elements வந்து paramagnetic in nature. Magnetic properties வந்து electronic configuration of atoms ஓட relate பண்ணி 11th standardல நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு எலக்ட்ரானுடைய ஸ்பின், அதாவது அந்த நியூக்ளியஸை சுற்றியும் ஆர்பிட்டால் மோஷனால் அந்த ஸ்பின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு சொல்லியிருப்பாங்க. Due to these motions, a tiny magnetic field is generated and it is measured in terms of magnetic moment. இந்த மோஷனால் என்ன ஆகுது, எலக்ட்ரானுடைய மோஷனால் அங்கே வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகுது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எந்த இதில் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படிங்கிற வேல்யூனால் மெஷர் பண்ணுவாங்க. On the basis of magnetic properties, materials can be broadly classified as magnetic properties வச்சு மெட்டீரியல்ஸை 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். paramagnetic materials, diamagnetic materials, மெயினாக 2 கிளாஸிஃபிகேஷன். அடிஷ்னலாக இன்னொன்றும் சொல்லலாம், 2 மெட்டீரியல், ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஆன்டி ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னு. நம்ம மெயினாக வந்து இங்கே வந்து paramagnetic அண்ட் diamagnetic இஸ் மோஸ்ட் காமன், அதனால் அது 2 பற்றி தான் டெப்த்தாக படிக்க போகிறோம். Materials with no elementary magnetic dipole are diamagnetic. In other words, a species with all paired electrons exhibit diamagnetism. அதாவது வந்து எந்த ஒரு மேக்னெட்டுக்கு, எந்த ஒரு காம்பவுண்ட், எந்த ஒரு மாலிக்யூலுக்கு எந்த ஒரு எலிமெண்ட்ரி மேக்னெட்டிக் டைப்போல் இல்லாமல் இருக்கோ அது டயாமேக்னெட்டிக்னு சொல்லலாம். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா எல்லா எலக்ட்ரான்ஸுமே பேர்டு எலக்ட்ரான்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே அதுக்கு பேர் வந்து டயாமேக்னட்டிசம். எந்த எலிமெண்ட்டில் வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பேரப்பாக இருக்கோ அது வந்து டயாமேக்னட்டிசம்னு சொல்கிறோம். அப்போ இதோட ஆப்போசிட் என்னது, எங்கே அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கோ தட் இஸ் கால்ட் பேராமேக்னட்டிசம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த டயாமேக்னட்டிசம் பற்றி பார்க்கலாம். திஸ் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் ரெப்பல்டு பை த மேக்னெட்டிக் ஃபீல்டு பிகாஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த எலிமெண்ட்ஸ், இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டால் ரெப்பல் பண்ணப்படும். காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ப்ரெசன்ஸ், அந்த எலிமெண்ட்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய தட் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் காரணம். A magnetic induction is introduced to the material which generates weak magnetic field that opposes the applied field. ஒரு மேக்னெட்டிக் இண்டக்ஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே என்ன க்ரியேட் ஆகும், ஒரு வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். அதனால் நம்ம அப்ளை பண்ணக்குள்ள அப்ளைடு ஃபீல்டை வந்து அதை அப்போஸ் பண்ணுது. Paramagnetic solids having unpaired electrons possess magnetic dipoles which are isolated from one another. பேராமேக்னெட்டிக் சாலிட்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வரும்போது அங்கே மேக்னெட்டிக் டைபோல்ஸ் ஆர் கிரியேட்டட். இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் த டைபோல்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் அட் ரேண்டம் அண்ட் ஹென்ஸ் த சாலிட் ஷோஸ் நோ நெட் மேக்னட்டிசம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது, அதனால் டைபோல்ஸ் எல்லாமே வந்து ரேண்டமாக அரேஞ்ச் ஆகியிருக்கும். அப்போ அந்த சாலிட்டில் என்ன இருக்கும், எந்த ஒரு நெட் மேக்னட்டிசமே இருக்காது. பட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதுவே மேக்னெட்டிக் ஃபீல்டோட ப்ரெசன்ஸில் பார்த்தீங்கன்னா the dipoles are aligned parallel to the direction of the applied field. இந்த dipoles எல்லாமே வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட அப்ளைடு ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைரக்ஷனுக்கு பேரலாக அலைன் ஆகிரும், அரேஞ்ச் ஆகிரும். அதனால் இட் இஸ் அட்ராக்டட் பை அன் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போது இதுலேருந்து தெளிவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை கொண்டு போய் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோம் அப்படின்னா இட் இஸ் அட்ராக்டட் பை த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுவே டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸாக இருந்தால் இட் இஸ் ரெப்பல் பை தி மேக்னெட்டிக் ஃபீல்டு. Ferromagnetic materials have domain structure and in each domain the magnetic dipoles are arranged, but the spin dipoles of the adjacent domains are randomly oriented. Some transition elements or ions with unpaired d electrons show ferromagnetism. Ferromagnetismத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேக்னெட்டிக் டைப்போலுமே வந்து கரெக்டாக அதனுடைய டொமைன் ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் ஆகியிருக்கும். ஓகே, இப்போ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் வச்சிங்கன்னா ரேண்டமாக ஓரியன்ட் ஆகும். ரேண்டமாக ஓரியன்ட் ஆகி இருக்கிறதுனால இதனுடைய அன்பேர்டு டி எலக்ட்ரான்ஸில் வந்து அன்பேர்டு டி எலக்ட்ரான்ஸு இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ஃபெர்ரோமேக்னட்டிசம் வந்து காட்டும். ஓகே, ஃபெர்ரோமேக்னட்டிசம் சம்வாட் இப்போ நம்ம வந்து அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும் ஃபெர்ரோமேக்னட்டிசம்லேயும், அதனால் வந்து பேராமேக்னட்டிசத்தோட கொஞ்சம் ஒத்துப்போகும் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே. 3D ஆல்ரெடி மேக்னட்டிசம் லெசன் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, அதில் டயா பேரா ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருந்தீங்கன்னா சேம் திங் தான். பட் அங்கே கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸை வந்து தனித்தனியாக படிச்சிருப்பீங்க. இங்கே நம்ம எல்லாமே வந்து எலக்ட்ரான்ஸை வச்சு சொல்கிறோம். ஓகே, அதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். 3D transition metal ions in paramagnetic solids often have a magnetic dipole moments corresponding to the electron spin contribution only. 3D transition metal ionsல வந்து paramagnetic solidsல பர்டிகுலராக dipole moment value வந்து electron spin உடைய contributionனால வருது.
ஓகே, இதில் வந்து ஆர்பிட்டால் மொமெண்ட் எல் வந்து எல் அந்த வேல்யூவும் இம்பார்ட்டண்ட். இங்கே கேபிட்டல் எல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் ஸ்மால் எல். ஓகே, இந்த இடத்துல கேபிட்டல் எல்னு கொடுத்துருக்காங்க, பட் நம்ம ஸ்மால் எல்ல தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ த மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் த அயான் இஸ் கிவன் பை மேக்னெட்டிக் மொமெண்ட் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். மியூ இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் ஒன் மியூ பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்ஸுங்கிறது ஸ்பின் குவாண்டம் நம்பர் ஆஃப் தி அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அண்ட் மியூ பிங்கிறது வந்து போர் மேக்னட்டான். இது வந்து போர் மேக்னட்டான்ங்கிறது யூனிட். ஓகே, இதை வந்து மியூ பின்னு எழுதலாம், இல்லைனா பிஎம்னு மென்ஷன் பண்ணலாம். பிஎம்னாலும் போர் மேக்னட்டான் தான். ஓகே, இதை தான் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் த யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட். ஃபார் அன் அயான் வித் அன்பேர்ட் எலக்ட்ரான் S is equal to n/2ன்னு வச்சுக்கோங்க. அண்ட் ஃபார் அன் எலக்ட்ரான் G is equal to 2. இப்போது ஒரு அயான் அன்பேர்ட் எலக்ட்ரானோட வருதுன்னா அதுக்கு S வேல்யூ n/2ன்னு வரும். அப்போது G வேல்யூ எவ்வளோ வரும்? 2ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் எவ்வளோ வரும்? மியூ இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n/2 இன்ட்டு n/2 + 1 மியூ பி. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 2 2s are 4, மேலே வந்து என்ன வரும்? n இன்ட்டு n + 2ன்னு சேஞ்ச் ஆகுமா? அப்போது இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த 4ஐ வந்து ரூட்டை விட்டு எப்படி வெளியே எடுக்கலாம்? மியூ இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1/2ன்னு எடுக்கலாம். பிகாஸ் 4ஐ ரூட்டை விட்டு வெளியே எடுத்துட்டேன். அப்போது அங்கே என்ன இருக்கும்? ரூட்டுக்குள்ளே n இன்ட்டு n + 2 மட்டும் இருக்கும். அண்ட் தென் அந்த மியூ பிங்கிறது யூனிட், அதை லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் திங்ஸ் என்ன இருக்கும்? மியூ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n இன்ட்டு n + 2 மியூ பி. மியூ பின்னும் எழுதலாம், சம்டைம்ஸ் பிஎம்னும் அதை மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா பிஎம்னாலும் என்னது? போர் மேக்னட்டான் தான் மீனிங். ஓகே, இந்த போர் மேக்னட்டான்ங்கிறது மேக்னெட்டிக் மொமெண்ட்டுடைய யூனிட். The magnetic moment calculated using the above equation is compared with the experimental values in the following table. In most of the cases, the agreement is good. இப்போ இந்த ஃபார்முலா வந்து என்னென்னா, இங்கே ஒரு ஃபார்முலா சின்னதாக டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதுதான் வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட்டோடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை வச்சு நிறைய அயான்ஸுக்கு நம்மளால் என்ன கால்குலேட் பண்ண முடியும்? மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும். இப்போ டி பிளாக் எலிமெண்ட்ஸில் கால்குலேட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு அயானுக்கும் பார்ப்போம். ஸ்கேண்டியம் 3+, டைட்டானியம் 4+, வெனேடியம் 5+. இந்த 3 அயானுக்கு என்ன சிமிலாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா, மூணுமே D0 கான்ஃபிகரேஷன். மூணுத்தில் உள்ள டி ஆர்பிட்டாலும் எந்த எலக்ட்ரான்ஸும் இருக்காது. அப்போ n வேல்யூ வந்து 0ன்னு வரும். n வேல்யூ 0 அப்படின்னா அதை அப்ளை பண்ணுங்கள் அந்த ஃபார்முலாவில் n இன்ட்டு n + 2ல். இப்போ 0 இன்ட்டு 0 + 2 தட் இஸ் 0 மியூ பி, அதாவது 0 போர் மேக்னட்டான். அப்போது இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ 0வாக இருந்தால் தட் இஸ் டயாமேக்னெட்டிக். ஓகே, அடுத்தது Ti3+, V4+. இங்கே வந்து D1 கான்ஃபிகரேஷன் இருக்கும். D1 கான்ஃபிகரேஷன் இந்த எண்ணுங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். அப்போ ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் அன்பேர்ட் எலக்ட்ரானாக இருக்கும். அப்போ அந்த எண்ணுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 1.73 போர் மேக்னட்டான் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இது வந்து அப்சர்வ்டு வேல்யூ. இது வந்து நம்ம கால்குலேட்டட் வேல்யூ. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம். இங்கே லாஸ்ட் டேபிளில் கொடுத்துருக்காங்கல்ல, இது எல்லாமே வந்து அப்சர்வ்டு வேல்யூனா எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிச்ச வேல்யூ. நம்ம தியரிட்டிக்கலாக ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற வேல்யூவும் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அப்சர்வ் பண்ண வேல்யூவும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் வருது. சின்ன வேரியேஷன் தான் இருக்குது. நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது 1.73ன்னு வருதுன்னா அப்சர்வ்டு வேல்யூ எவ்வளோ இருக்குது? 1.75ன்னு இருக்குது. 0.2 தான் வேரியேஷன். அடுத்து டைட்டானியம் 2+ அண்ட் வெனேடியம் 3+. இது D2 கான்ஃபிகரேஷன். D2னா எப்படி அரேஞ்ச் ஆகியிருக்கும்? 5 டி ஆர்பிட்டாலில் ஃபஸ்ட்டு 2 ஆர்பிட்டாலில் மட்டும் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் இஸ் 2. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். மியூ இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 + 2 பார்த்தீங்கன்னா 2.83ன்னு வரும். இங்கே அப்சர்வ்டு வேல்யூ எவ்வளோ? 2.76. அடுத்தது Cr3+, Mn4+, V2+. இதெல்லாம் D3 கான்ஃபிகரேஷன். D3னா 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். அப்போது இதனுடைய வேல்யூ எவ்வளோ வருது? 3.87. அப்சர்வ்ட் வேல்யூ 3.86. இது ரொம்ப க்ளோசஸ்ட்டாக வருது. அடுத்தது D4 கான்ஃபிகரேஷன்னா Cr2+, Mn3+. 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்ளை பண்ணிங்கன்னா 4 இன்ட்டு 4 + 2 4.89 போர் மேக்னட்டான். 4.80ங்கிறது அப்சர்வ்டு வேல்யூ. Mn2+, Fe3+, D5 கான்ஃபிகரேஷன். 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் தேர். இதுக்கு வந்து மியூ வேல்யூ கால்குலேட் பண்ணிங்கன்னா 5.91. இங்கே வந்து அப்சர்வ்டு வேல்யூ 5.96ன்னு கிடைக்கும். இப்போ D6 கான்ஃபிகரேஷனில் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணணும். D6 கான்ஃபிகரேஷனில் வந்து நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 4ன்னு எடுத்திருக்காங்க. ஏன் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 4ன்னு எடுத்திருக்காங்க? அந்த 5 டி ஆர்பிட்டால் இருக்குமா? 5 டி ஆர்பிட்டால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். 1 2 3 4 5. D6 கான்ஃபிகரேஷன் எப்படி எலக்ட்ரான் ஃபில் ஆகும்? 1 2 3 4 5. அகைன் 6th எலக்ட்ரான் ஃபஸ்ட் ஆர்பிட்டாலில் ஃபில் ஆகும். அப்போ இங்கே
பேர்டு எலக்ட்ரானை வந்து நம்ம கால்குலேஷனில் எடுத்துக்க மாட்டோம். நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் தான் நமக்கு ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ n வேல்யூ இங்கே எவ்வளோ இருக்குது? 4 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் ஆர் தேர் 1 2 3 4. அதனால தான் இங்கே 4ன்னு எடுத்திருக்கோம். புரியுதா? அப்போ 4 × 4 + 2னா எவ்வளோ வரும்? 4.89 போர் மேக்னட்டான்னு வரும். நமக்கு அப்சர்வ்டு வேல்யூ வந்து 5.3லேருந்து 5.5 வரைக்கும் அப்சர்வ் பண்ணணும். அடுத்தது CO2+, கோபால்ட் 2+ பார்த்தீங்கன்னா D7 கான்ஃபிகரேஷன். D7ங்கும் போது அங்கே 3 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். 3.87ங்கிறது கால்குலேட்டட் வேல்யூ. அப்சர்வ்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.4 to 5.2. அதே மாதிரி Ni2+, நிக்கல் 2+ல பார்த்தீங்க அப்படின்னா 2.83ங்கிறது வந்து கால்குலேட்டட் வேல்யூ. அப்சர்வ்டு வேல்யூ 2.9லேருந்து 3.4 வரைக்கும். அடுத்து காப்பர் 2+ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் தான் இருக்கும், அதனுடைய D9 கான்ஃபிகரேஷனுங்கிறதுனால. இப்போ அங்கே வந்து 1.732. இது வந்து கால்குலேட்டட் தியரிட்டிக்கல் வேல்யூ. அப்சர்வ்டு வேல்யூ 1.82 1.22 2.2. காப்பர் ப்ளஸ் அண்ட் ஜிங்க் 2+க்கு பார்த்தீங்கன்னா D10 கான்ஃபிகரேஷன். இப்போ கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன், ஆல் த எலக்ட்ரான்ஸ் ஆர் பேர்டு, there is no unpaired electrons, so n is equal to 0, so there is no magnetic moment is observed, so it is a diamagnetic substance. Okay students, magnetic properties உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிமைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.